அண்ணா கண்ணா வைகுந்த வாசா கோபால கண்ணா ஆபத்தாண்டவா ரச்சுகா கோவிந்தா இனி கூப்பிட்டாலும் கூப்பிட்டு கோளுக்கு ஓடி வந்து குறைய தீர்ப்பாய் அண்ணா. உன்னுடைய தங்கச்சி கத்திரி கொண்டு இருக்கின்றன அண்ணா, இனி காப்பாற்ற வரமாட்டாய் அண்ணா. ஒரு மாநில இடத்தில் எது கேட்க கூடாது அது கேட்டுவிட்டு, ஒரு மாதத்தில் எது எனக்கு குடிக்க கூடாது அது குடித்து விட்டு நான் தனிமையில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றேன் அண்ணா. என்னை காப்பாற்ற வர வேண்டாம் அண்ணா. கமலக்கண்ணன், மணிவண்ணன், நாராயணன், வைகுந்தவாசன் இப்படி பல பெயரோடு இந்த வைகுந்தத்திரா பரிபால் செய்து கொண்டு வருகிறேன். இத்தனை காலமாக அரக்க கூட்டங்களால் பல தொல்லைகள் நேர்ந்தது. அரக்கர்களை அடக்க வேண்டும் என்று எடுத்தேன் பல அவதாரங்கள். பல அவதாரம் எடுத்து அரக்கர்களையும் மாய்த்து விட்டேன். இனிமேல் அவர்களால் எனக்கு எந்த இன்னலுமே நேராது. இந்த நேரத்தில் என்னுடைய தங்கை செல்லியானவள் ஓடி வருகிறாள். என்னவென்ற புரியவில்லையே. காப்பாற்ற வந்து விட்டாய் அண்ணா. உன்னுடைய தங்கச்சிக்கு துயர் நேர்ந்து விட்டது அண்ணா. உன்னுடைய தங்கச்சி நீதான காப்பாற்ற வேண்டும் செல்லி அண்ணா. எப்படி எல்லாம் இருக்க வேண்டியவள். ஆமாண்ணா. இந்த நேரம் இந்த கோலத்திலே காட்சியளிக்கிறாயே. ஆமா. கண்ணீரின் கமலமாக ஓடி வரும் நீ காரணம். என் நிலைமை பார்த்தாயா அண்ணா. துயரே நம்மா சொல்லுவாயம்மா. மானிடன் கொடிய அரக்கன். நீ கேட்டது என்ன அண்ணா?
தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும், தலைச்சுகார சுமந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்ணை எனக்கு நரபலி கொடுத்து அவன் கண்முன்னே தோண்டி காற்றழுப்பிட உரைத்து விட்டேன் அண்ணா. நரபலியா? நரபலி கேட்டாயா? ஆமாண்ணா. உனக்கு கொடுக்கும் பலி எல்லாம் போதாதம்மா. தவறுதான் அண்ணா. நரபலி ஏன் கேட்டாய்? எதற்காக கேட்டாய்? அண்ணா, அந்த மனிதனுடைய கருத்தில் ஒரு மந்திரிக்கோள் இருக்கிறது. அந்த மந்திரிக்கோள் கட்டுப்பட்டது செல்லியானவள் நீயா? ஆமாண்ணா. ஓஹோ. என்னை நேரில் பார்க்க வேண்டும் என்று துடித்தாள். அழைத்திருப்பார். கேட்கின்ற பொருளை தலையிலாமை கொடுத்தா உன் கண்முண்டை தொட்டி காற்றழுப்பின்னு உரைத்தேன். நீ உரைத்தாய். அண்ணா, அதுக்கு நான் கேட்ட பொருள் என்ன பொருள் தெரியுமா? நரபலி. அதுதானே உரைத்தேன் அண்ணா. புரிந்து கொண்டேன். நரபலி கொடுத்தான், தெரிந்து கொண்டேன். அவனுக்கு அடிமையாக செய்து விட்டான். அவன் மீது தவறே இல்லை அம்மா. அண்ணா, தவறெல்லாம் உன் மீதுதான். நரபலி கேட்டாய், அவனுக்கு அடிமையாக செய்து விட்டான். அவன் மீது தவறு இல்லையே. நான் என்னதான் செய்யணும்? உன்னோட தங்கச்சி நீதானா காப்பாற்ற வேண்டும் அண்ணா. என்னால் ஆகாதம்மா. அண்ணா, உன்னை விட்டு எனக்கு யார் அண்ணா இருக்கிறாங்க? ஏம்மா, எங்கு சென்றாலும் சரி, என்ன செய்தாலும் கடைசி நேரத்தில் என்னுடைய நினைவு வருகிறது. அதற்குத்தான் ஆபத்தானவன் நீங்க இருக்கிறீங்களே. சரி, ஏந்திரம்மா. ஏன் தெரியுமா? அந்த அரக்கன் அடிக்க முடியாது. அண்ணா, கணத்திலே மந்திரக்கோளை வைத்திருக்கிறார் என்று உரைத்தாயே, அந்த மந்திரக்கோள் இருக்க வரை அவனை அழிக்கவே முடியாதம்மா. அண்ணா கண்ணா, வைகுந்தவாசம் மாய கண்ணா, அந்த மந்திரக்கோள் உனக்கு ஈடாகும் அண்ணா. அந்த மந்திரக்கோள் ஒரு முறை உன்னுடைய கண்களால் பார்த்தா போதும், மாயமாக மறந்துவிடும். அப்படியா? ஆமாண்ணா. மந்திரக்கோளை பிரிக்கிறேன், அந்த அரக்கனை அழிக்கிறேன். இருந்தாலும் நாம் இருவர் போதாது அண்ணா. உடைய சகோதரி இருக்கிறார்களே, ஆமாண்ணா, வில்லி பூஞ்சோலை, இருவரையுமே அழைக்க வேண்டும் அண்ணா. அப்படி என்றால் என்னுடைய சகோதரிகளை இப்பயே அழைக்கலாம். புறப்படு போகலாம். கோவிந்தா.